நீங்க பொங்கல் கூட இட்லி பொடி சாப்பிட்டுக்கிறீங்களா? அதாவது கார பொங்கலோ, தக்காளி பொங்கலோ, பலாவோ அது கூடலாம் சாப்பிட்டுக்கிறீங்களா? சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டா இருக்கும். இதில என்ன தூரன்னு பார்க்காதீங்க, அந்த இட்லி பொடி தாங்க. அதே மாரி தோசை சுடும்போது அது மேல வந்து இட்லி பொடி தூவி சாப்பிட்டுக்கிறீங்களா? அதுவும் டேஸ்ட்டா இருக்கும். அதே மாதிரி இட்லிக்கு இது மாதிரி பொடி போட்டு அதில கொஞ்சம் எண்ணெய மிக்ஸ் பண்ணி அது மாதிரி சாப்பிட்டு பார்த்துக்கிறீங்களா? அதுவும் டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு சித்தி சொன்ன இட்லி பொடிய தான் நான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்றேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவு வெள்ளை உளுந்தை எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் போட்டு வறுக்கிறேங்க. நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுக்கணும். நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் ரொம்ப நல்லது, அது எடுத்துக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற உளுந்து இதை நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து அதே கிளாஸில் பாதி அளவு வந்து கடலப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதையும் இது மாதிரி நல்லா வறுத்து கொட்டிக்கலாம். உங்களுக்கு கடலப்பருப்பு பிடிக்கலன்னா கால் கிளாஸ் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவோ இல்லைனா உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அளவு நீங்கள் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு இருந்துச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் லேசாக ஒரு 2-3 ட்ராப் ஆயில் போட்டு அதை கிரிப்ஸியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலையே. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து இது மாதிரி தனியாக நான் விதைய எடுத்துகிட்டு, எப்போவுமே விதையோடு நான் வந்து காஞ்ச மிளகா யூஸ் பண்ண மாட்டேன். தனியாக விதையை எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். காம்பு அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து பிச்சு போட்டு அதையும் நான் வந்து வறுத்து எடுத்து இதுலேயே கொட்டி வச்சுக்கிட்டேங்க. இது மாதிரி தனித்தனியாக தான் வறக்கணும் எல்லா பொருளையும். அதுக்கப்புறம் வந்துட்டு கடலக்காய் பயிறு வறுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இதையும் நல்லா வறுத்து இதை வந்து நம்ம அது கூடயே கொட்டாமல் தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைக்கிறதால மையாது தோலோடு போட்டால் அதனால் தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு இதையும் வந்து ஒரு 2 ஸ்பூனு நீங்கள் எவ்வளோ பொடி ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொருள் இருக்குங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம கஷ்டப்பட்டு கழுவி எடுத்தோம் பாருங்கள், எள்ளு. அந்த எள்ளு தான் போட்டு இப்போ வறுக்கிறோம். சும்மா ஒரு பிடியோ இல்லைனா ஒரு 2 கைப்பிடியோ போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் கசக்கும், அதனால் நான் கொஞ்சம் தான் போட்டு இதை வறுத்து எடுத்துக்கிறேன். ஒன்று சித்தி கொள்ளு இருந்தால் அதை கூட நம்ம வறுத்து இது கூட மிக்ஸ் பண்ணலான்னு நான் கொள்ளு இல்லாதால விட்டுட்டேன். இதெல்லாம் வந்து நல்லா ஆற வைக்கணுங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சுங்க. எனக்கு டைமே இல்லாதால நான் அரைக்கல. அப்போது 2 நாள் கழிச்சு தான் அரைச்சேன். இது நல்லா சவுண்ட் வருது பாருங்கள், அவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குது. இதை வந்து நம்ம இது மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட என்ன பண்ணணும்னா, இது மாதிரி அரைச்சிட்ட உடனே ஒரு 2-3 பூண்டு பல் போட்டு ஒரு பல்ஸோ இல்லைனா 2 பல்ஸோ கொடுத்து எடுத்துக்கலாம். பூண்டு ரொம்ப மையவும் கூடாது. அது கூட வந்து அதுக்கப்புறம் கெட்டி பெருங்காயம் இருந்தால் வறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா பெருங்காய பவுடரும் போட்டுக்கலாம். ஹெல்த்தி டேஸ்டி பொடி ரெடி.